என் பெயர் பிரியா. என் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கொண்டிருந்த காலம் அது. ஆனால் விதி என் வாழ்க்கையில் விளையாடிய ஒரு தருணம் என் உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது. என் அன்பு அம்மா எங்களை விட்டு பிரிந்து 1 வருடம் மட்டுமே ஆகியிருந்தது. நான் அப்போது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அம்மாவின் மறைவு என்னை முற்றிலும் தனிமையில் தள்ளியது. அம்மா எனக்கு வெறும் தாய் மட்டுமல்ல, என் மனதின் ஒவ்வொரு உணர்வையும் பகிர்ந்து கொள்ளும் என் வாழ்நாளின் சிறந்த தோழியாகவும் இருந்தார். தினமும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அன்றைய நிகழ்வுகள், தோழிகளுடன் நடந்த உரையாடல்கள், எனக்கு வந்த கோபங்கள், மனதில் எழுந்த கவலைகள் என அனைத்தையும் அவரிடம்தான் கொட்டுவேன். நான் பேசும்போது என் முகத்தை பார்த்து ரசிக்கும் அம்மாவின் அந்த புன்னகையே என் மன பாரத்தை நொடியில் போக்கிவிடும். ஆனால் அவர் மறைந்த பிறகு என் மனதின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆறுதல் கூறவும் வீட்டில் ஆள் இல்லாமல் தவித்தேன். என் தந்தை என் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். என் ஒவ்வொரு தேவையையும் பார்த்து பார்த்து செய்தார். ஆனால் அவர் நகரின் மிகப்பெரிய அச்சிடல் மற்றும் பேக்கேஜிங் தொழில் அதிபராக இருந்ததால் அவரது பணி எப்போதும் சுமை நிறைந்ததாகவே இருந்தது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கான ஆர்டர்கள், மீட்டிங்குகள் என எப்போதும் பிஸியாகவே இருப்பார். தொழிலில் அவருக்கு இருக்கும் வேலை பளுவை அறிந்து என் கவலைகளை கூறி அவரை மேலும் தொந்தரவு செய்ய எனக்கு மனமில்லை. அதனால் என் சோகங்களை எனக்குள்ளேயே பூட்டி வைக்க பழகி கொண்டேன். அம்மா உயிரோடு இருந்தவரை வீட்டில் வேலையாட்கள் இருந்ததால் வீட்டின் அனைத்து பணிகளும் எந்தவித தடையுமின்றி நடந்தன. சமையல், சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் அம்மா முன்னின்று கவனித்து கொண்டதால் எனக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்த தாராளமாக நேரம் கிடைத்தது. அம்மா மறைந்த ஆரம்பத்தில் சில மாதங்கள் வரை வீடு ஏதோ ஒரு வகையில் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் ஒரு பெண் துணை தேவை என்பதை உணர்ந்த அப்பா மறுமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். அவரை விட 8 வயது இளையவளான பவளக்கொடி என்பவரை திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். பவளக்கொடி இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த போது என் மனதிற்குள் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி வீசியது. என் அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் எனக்கு பேசி பழகவும் என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் ஒரு துணை கிடைத்து விட்டதே என்று நினைத்தேன். இனி இந்த வீட்டில் எனக்கு தனிமை இருக்காது என்று நம்பினேன். ஆனால் அந்த நம்பிக்கை அவள் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலேயே மெல்ல மெல்ல பொய்க்க தொடங்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. திருமணம் முடிந்து பவளக்கொடி வீட்டிற்கு வந்த ஆரம்ப நாட்களில் எல்லாமே சுமூகமாக நடப்பது போலத்தான் தோன்றியது. குறிப்பாக என் தந்தை வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவளது அன்பு எல்லை மீறி இருக்கும். அப்பாவுக்கு முன்னால் என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அக்கறையையும் கொட்டி கொட்டி நடந்தாள். பிரியா குட்டி, உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? பிரியா செல்லம், தலை வலிக்குதா என்றெல்லாம் அப்பா கேட்கும் வகையில் உரக்க பேசி என்னை மகள் என்றும் தங்கை என்றும் செல்லமாக அழைத்து நாடகமாடினாள். அவளது நடிப்பை பார்த்து என் தந்தையும் மன நிறைவோடு நல்ல வேளை பிரியாவை பார்த்து கொள்ள ஒரு நல்ல தாய் கிடைத்து விட்டாள் என்று நிம்மதியடைந்தார். ஆனால் அந்த அன்பான முகமூடி அப்பா வீட்டின் தலைவாசலை தாண்டி வேலைக்கு சென்ற அடுத்த கணமே சுக்கு நூறாக உடைந்து சிதறும் என்பது அவருக்கு தெரியாது. அப்போது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வெகு விரைவில் வரவிருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. நள்ளிரவு வரை விழித்து படித்துவிட்டு அதிகாலையிலேயே மீண்டும் எழுந்து பாடங்களை படித்து கொண்டிருந்தேன். அன்றும் அப்படித்தான். ஒரு நாள் காலை அப்பா வழக்கம் போல தனது அச்சிடல் நிறுவனத்தின் அவசர மீட்டிங்கிற்காக கம்பெனிக்கு கிளம்பி சென்றார். அவர் கார் சத்தம் அடங்கிய சில நிமிடங்களிலேயே என் அறையின் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து கவனத்தை திருப்பி கதவை பார்த்தேன். பவளக்கொடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அவளது முகத்தில் அப்பா இருக்கும்போது பார்த்த அந்த சிரிப்போ கனிவோ துளி கூட இல்லை. கோபமும் அதிகாரமும் நிறைந்த பார்வையோடு என்னை ஏற இறங்க பார்த்தவள், பிரியா கீழே வா என்று உரத்த குரலில் அதட்டினாள். நான் தயங்கியபடியே, சித்தி, நாளைக்கு எனக்கு பள்ளியில் ஒரு முக்கியமான மாதிரி தேர்வு இருக்கு. 12ஆம் வகுப்பு பொது தேர்வும் பக்கம் வந்துடுச்சு. அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சித்தி என்றேன் தாழ்மையான குரலில். அவளது முகம் மேலும் கொடூரமாக மாறியது. படிப்பாவது மண்ணாவது, வீட்டின் வேலையெல்லாம் யார் செய்வார்களாம்? அரசகுமாரி மாதிரி அறையிலேயே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தா சமையல் யார் பண்ணுவா? பாத்திரம் யார் கழுவுவா?
ஒழுங்கா போய் வேலையை பார் என்று கோபத்துடன் கத்தினாள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. முன்னாடிதான் வீட்டில் எல்லா வேலைக்கும் வேலைக்காரங்க இருந்தாங்களே சித்தி, அம்மா இருந்தபோதும் அவங்க தானே எல்லா வேலையும் செஞ்சாங்க என்று நான் மெல்ல இழுத்தேன். அதை கேட்டதும் அவளது கண்கள் சிவந்தன. முன்னாடி இருந்தது வேற, இப்போ வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லை. தேவையில்லாம காசை வீணடிக்க முடியாது. இதெல்லாம் உனக்கு புரியும்படி தனியாவா சொல்லணும்? ஒழுங்கா கீழே போய் வேலையை பார் என்று கையை ஓங்காத குறையாக என்னை மிரட்டினாள். அவளது அந்த விஸ்வரூபத்தை கண்டு நான் பயந்து நடுங்கி போனேன். அப்பாவிடம் இதை பற்றி பேசினால் எங்கே வீட்டில் மீண்டும் புயல் வீசுமோ, அப்பாவின் மன அமைதி கெட்டு போகுமோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. வேறு வழியின்றி கனத்த இதயத்தோடு என் பாட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மௌனமாக கீழே சென்றேன். அன்றிலிருந்து என் படிப்பு முற்றிலும் முடங்கி போக வீட்டின் அத்தனை கனமான வேலைகளும் என் பிஞ்சு தோள்கள் மீது வந்து விழுந்தன. அவளது அந்த மாறாத போலி முகமூடிக்கு பின்னால் இருந்த நிஜமான அரக்கி எனக்கு மெல்ல மெல்ல அறிமுகமாக தொடங்கினாள். அன்று முதல் என் வாழ்க்கை முற்றிலும் திசை மாறி போனது. 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு இருக்க வேண்டிய புத்தகமும் பேனாவும் என் கைகளில் இருந்து பறிக்கப்பட்டு துடைப்பமும் பாத்திரங்களும் வந்தடைந்தன. விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டை பெருக்கி துடைப்பதில் தொடங்கி காலை உணவு சமைப்பது, பாத்திரங்களை கழுவுவது, துணிகளை துவைத்து அயன் செய்வது என வீட்டின் அனைத்து வேலைகளையும் நானே செய்ய வேண்டியதாயிற்று. இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பதற்குள் மதியம் 1 மணிக்கு மேல் ஆகிவிடும். என் இடுப்பும் கைகளும் வலியால் பிளக்கும். மதிய உணவிற்கு பிறகாவது படிக்கலாம் என்று கவலைப்பட்டு, சித்தி நான் கொஞ்சம் அறையில் போய் படிக்க போகட்டுமா என்று தயங்கியபடியே கேட்டால் அவளது முகம் கடுகடுவென மாறும். படிக்கிறாயா? அதற்குள் என்ன அவசரம்? முதலில் அலமாரியில் இருக்கும் என் பட்டு சேலைகளை எல்லாம் எடுத்து ஒழுங்காக அயன் பண்ணி வை. அப்புறம் சமையலறைக்கு சென்று மாலையில் அப்பாவிற்கு செய்ய வேண்டிய டிஃபனுக்கான காய்கறிகளை நறுக்கி வை. அப்புறம் பார்க்கலாம் உன் படிப்பை என்று அடுத்தடுத்த வேலைகளை பட்டியலிடுவாள். நான் ஏதேனும் எதிர்த்து பேசினால் அப்பாவிடம் என்னை பற்றி ஏதேனும் பொய்யை சொல்லி குடும்பத்தில் அமைதியை கெடுத்து விடுவாளோ என்ற பயத்தில் என் உதடுகளை இறுக மூடிக்கொண்டு அமைதியாக அவள் சொன்ன வேலைகளை செய்தேன். பயமும் தனிமையும் என்னை சிறை பிடித்திருந்தன. ஆனால் மாலை 6 மணிக்கு அப்பா கம்பெனியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் பவளக்கொடியின் முகம் அப்படியே தலைகீழாக மாறிவிடும். அத்தனை நேரமும் என்னை கொடுமைப்படுத்திய அரக்கி போய் அன்பான தாயின் உருவம் அவளிடம் வந்து ஒட்டி கொள்ளும். அப்பா உள்ளே வந்ததும் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு, வாருங்கள், ரொம்ப களைப்பா இருப்பீங்களே, இதோ டீ கொண்டு வருகிறேன். தெரியுமாங்க, நம்ம பிரியா இன்று வீட்டின் எல்லா வேலைகளையும் அவ்வளவு ஆசையாகவும் பொறுப்பாகவும் செய்தாள். சித்தி நீங்க ஓய்வெடுங்க, நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நடுவில் தன் படிப்பிலும் கவனமாக இருந்தாள் என்று அப்பாவிடம் மிகவும் நல்லவள் போல பொய்யை பொழிவாள். அவளது இந்த நாடகத்தை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போகும் என்னை நோக்கி வரும் அப்பா என் தலை தடவி, பிரியா குட்டி ரொம்ப சந்தோஷம்டா, ஆனா உடம்பையும் பார்த்துக்கோ, நல்லா படிமா, உனக்கு இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு ரொம்ப முக்கியம் என்று அளவற்ற அன்போடு கூறும்போது என் தொண்டை அடைக்கும், கண்ணில் நீர் முட்டி கொண்டு வரும். உண்மையை சொன்னால் அப்பாவின் மனம் உடைந்து போகும். அவளது நிஜ சொரூபம் தெரிந்தால் குடும்பத்தில் அமைதி கெடும் என்பதால் நான் என் கண்ணீரை மறைத்து கொண்டு, சரிப்பா நான் நல்லா படிக்கிறேன் என்று அமைதியாக தலையாட்டுவேன். நாட்கள் செல்ல செல்ல என் படிப்பை கொன்றுவிட்டு என் சொந்த வீட்டிலேயே நான் ஒரு வேலைக்காரியாக வாழ்வதுதான் என் அன்றாட வாழ்க்கையாக மாறியது. நாளுக்கு நாள் பவளக்கொடியின் சித்திரவதைகளும் அத்துமீறல்களும் எல்லை மீறிக்கொண்டே சென்றன. இரவில் தாமதமாக உட்கார்ந்து படிப்பதால் அதிகாலையில் எழுவது எனக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். சில நாட்களில் அயர்ந்து தூங்கி சற்று தாமதமாக எழுந்தால் கூட போதும், பவளக்கொடி புயலென என் அறை வாசலுக்கு வந்து நிற்பாள். கதவை பலமாக தட்டி, வீடு என்ன ஹோட்டலா? அரசகுமாரி மாதிரி சும்மா சாப்பிட்டு தூங்குவதற்கு வீட்டு வேலைகள் கொட்டி கிடக்குது, எந்த மூதேவியாவது வந்து செய்வாளா என்று அக்கம் பக்கத்தினர் கேட்கும் அளவிற்கு சத்தமிடுவாள். நான் திடுக்கிட்டு எழுந்து தூக்க கலக்கத்திலும் பயத்திலும் முகம் கூட கழுவாமல் ஓடோடி சென்று வேலைகளை செய்ய தொடங்குவேன். என் அப்பா இந்த ஊரிலேயே மிக பெரிய அச்சிடல் மற்றும் பேக்கேஜின் தொழிலதிபராக வலம் வந்தவர். பெரிய பெரிய முன்னணி பிராண்டுகளுக்கான கார்டன்
பாக்ஸ்கள், வண்ண லேபிள்கள், தரமான பேப்பர் பைகள் தயாரிக்கும் அதிநவீன தொழிற்சாலையும் அதில் நூற்றுக்கணக்கான ஊழியர்களும் பணிபுரிந்து வந்தனர். நகரின் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்து சகல வசதிகளும் வாழ வேண்டிய நான் என் சொந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்தப்பட்டேன் என்பதுதான் விதி செய்த கொடுமை. பணத்திற்கு பஞ்சமே இல்லாத இடத்தில் என் வாழ்க்கைக்கு நிம்மதியும் சுதந்திரமும் இல்லாமல் போனது. ஒரு நாள் காலை முதல் இடைவிடாமல் சமையல் செய்வதும் பாத்திரங்களை கழுவுவதுமாக இருந்ததால் என் இடுப்பும் முதுகும் தாங்க முடியாத வலி எடுத்தன. என்னால் நிற்கக்கூட முடியாமல் உடல் நடுங்கியது. நான் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவளிடம் சென்று, சித்தி, இடுப்பு ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் அறையில் போய் படிச்சுக்கிறேன் சித்தி என கெஞ்சும் குரலில் கேட்டேன். அதற்கு அவளது முகம் கொடூரமாக மாற, படிக்கிறேன்னு சாக்கு சொல்லாதே. எனக்கு உன் தேர்வை பற்றியோ உன் படிப்பை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. இந்த வீட்டு வேலைதான் எனக்கு முக்கியம். வேலை முடிஞ்சா அப்புறம் போய் என்னவோ பண்ணு என்று ஒரு மிருகத்தை போல உருமினாள். அவளது கொடூரமான வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வந்த அந்த இனிய நாள் நினைவுக்கு வந்தது. நான் அதிக மதிப்பெண் எடுத்ததை அறிந்த என் அம்மா என்னை இறுக கட்டிப்பிடித்து முத்தமிட்டு ஆனந்த கண்ணீருடன் கூறிய சொற்கள் என் காதுகளில் ஒலித்தன. பிரியா குட்டி, நீ எவ்வளவு தூரம் வேணாலும் படிடா. உன்னை நான் ஒரு சின்ன வீட்டு வேலை கூட செய்ய விட மாட்டேன். உன் படிப்பும் உன் எதிர்காலமும் தான் எனக்கு முக்கியம். கடந்த கால நினைவுகளும் நிகழ்கால கொடுமைகளும் என்னை நிலைகுலைய செய்தன. என் அறைக்கு ஓடி வந்து கதவை மூடிக்கொண்டு தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுது தீர்த்தேன். என் அழுகை சத்தம் வெளியே கேட்டால் கூட பவளக்கொடி சும்மா இருக்க மாட்டாள். உன் அம்மா செத்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன நாடகம் ஆடுற? அவளை நினைச்சு அழுது எனக்கு இந்த வீட்டுல மூதேவியை கொண்டு வராதே என்று ஏசுவாள். அது மட்டுமன்றி அப்பா இல்லாத நேரங்களில் என்னை பார்த்து, நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு பாரமாய் வந்தவள், நீ மட்டும் இல்லை என்றால் நான் இந்த வீட்டை என் விருப்பப்படி ஆள்வேன் என்று பல முறை நாகரிகமற்ற முறையில் திட்டி தீர்த்திருக்கிறாள். அம்மாவின் அன்பும் பாதுகாப்பும் இல்லாத அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் கசப்பான நினைவுகளுடனும் கண்ணீருடனுமே என் வாழ்க்கை கழிந்தது. நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. பவளக்கொடியின் கொடுமைகளும் வீட்டின் வேலை பழுவும் என்னை மனதளவிலும் உடல் அளவிலும் முற்றிலுமாக முடக்கி போட்டிருந்தன. ஒரு நாள் மாலை நேரம் வழக்கம் போல நாள் முழுதும் உழைத்த களைப்போடு நான் சமையலறையில் அடுத்த கட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அப்பா தனது அச்சிடல் நிறுவனத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பினார். ஹாலில் பவளக்கொடியிடம் வழக்கமான இன்முகத்தோடு பேசிவிட்டு தனது அறைக்கு சென்றவர் சிறிது நேரம் கழித்து என்னை அழைத்து வர சொன்னார். நான் பயந்தபடியே அவரது அறைக்குள் அடியெடுத்து வைத்தேன். அப்பாவின் முகம் சற்றே களைப்பாக இருந்தாலும் என்னை பார்த்தவுடன் அவரது கண்கள் அன்பால் பிரகாசித்தன. அவர் என்னை அருக அழைத்து கூப்பிட்டு என் தலையை செல்லமாக தடவி, பிரியா குட்டி, படிப்பு எப்படி போகுதுடா? 12ஆம் வகுப்பு தேர்வு பக்கத்துல வந்துடுச்சு இல்ல? படிக்கிறதுக்கு ஏதேனும் புது புத்தகங்களோ வேற ஏதாவது தேவைகளோ இருக்கா? ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கேளுமா என்று அளவற்ற பாசத்தோடு கேட்டார். அப்பாவின் அந்த அன்பான குரலும் பரிவான விசாரிப்பும் என் மனதிற்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சோக புயலை கிளப்பிவிட்டன. அம்மா மறைந்த பிறகு நான் அனுபவித்த தனிமை, பவளக்கொடி தினமும் என்னை நடத்தும் விதம், படிக்க விடாமல் வேலைக்காரியைப் போல என்னை சித்திரவதை செய்வது என அத்தனை பாரமும் என் தொண்டையை அடைத்தது. இனிமேல் உண்மையை மறைக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன். என் கண்களில் கண்ணீர் வழிய குரல் நடுங்க, அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா என்று கூறி அப்படியே உடைந்து அழுது அவரிடம் உண்மையை சொல்லிவிட துணிந்தேன். ஆனால் விதி என் பக்கம் இல்லை. நான் பேச தொடங்கிய அதே வினாடியில் அறையின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள் பவளக்கொடி. அவளது கைகளில் அப்பாவிற்கான காஃபி கப் இருந்தது. என் கண்ணீரையும் அப்பாவின் கேள்வியையும் கவனித்தவள் கன நேரத்தில் தன் முக பாவனையை மாற்றி முதட்டில் போலி சிரிப்பை வரவழைத்து கொண்டு இடையில் புகுந்தாள். என்ன பிரியா செல்லம், அப்பா கிட்ட ஏதோ புதுசா வாங்கி தர சொல்லி கேட்க போறியா? படிப்புக்கு தேவையானதை அப்பா கிட்ட கேட்க என்ன தயக்கம் என்று மிகவும் செல்லமாக பேசுவது போல நடித்தாள். அவளது இந்த திடீர் ஆக்கிரமிப்பை கண்டு நான் அப்படியே உறைந்து போய் என் வார்த்தைகளை விழுங்கினேன்.
அப்பா சிரித்து கொண்டே பவளக்கொடியை பார்த்து, அவளுக்கு என்ன தேவையோ என்ன வாங்கி தரணுமோ தயங்காம வாங்கி கொடு பவளம் என்றார் முழு நம்பிக்கையோடு. பவளக்கொடியும் குறும்பாக சிரிப்பது போல நடித்து, அதெல்லாம் எனக்கு தெரியாதாங்க, என் மகளுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன், அவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிறேன் என்று பொய்யை நயமாக பொழிந்தாள். அப்பா முன்னிலையில் அவள் மிகவும் இயல்பாக பேசும் அந்த மகள் என்ற வார்த்தை எனக்குள் அளவற்ற அருவருப்பையும் கோபத்தையும் தந்தது. அப்பா இருந்த இடத்தில் உண்மையை உரக்க சொல்லி அவளது முகமூடியை கிழிக்க என் மனம் துடித்தது. ஆனால் அவளது அந்த போலி அன்பையும் அதை அப்படியே நம்பும் அப்பாவின் முகத்தையும் பார்த்தபோது என் தைரியம் முற்றிலும் சரிந்தது. நான் எதையாவது சொல்லி அப்பா அதை நம்பாமல் பவளக்கொடி அழுது நாடகமாடினால் குடும்பத்தின் அமைதி முற்றிலும் குலைந்துவிடும் என்ற பயம் என் நாவை பூட்டியது. அப்பாவிடம் உண்மை கூற நான் எடுத்த அந்த முயற்சி தடுமாறும் மௌனத்தில் முடிந்து முற்றிலும் தோற்று போனது. ஒன்றும் இல்லப்பா, சும்மாதான் என்று தலையை குனிந்தபடியே கூறிவிட்டு வேக வேகமாக என் அறைக்கு ஓடி வந்தேன். அறை கதவை மூடி தாளிட்டு விட்டு மேஜை மீது இருந்த என் அம்மாவின் புகைப்படத்தை கைகளில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அம்மா, நான் என்ன செய்வேன்? இந்த வீட்டில் எனக்கு நடக்கும் கொடுமைகளை சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லையம்மா. அப்பா கிட்ட உண்மையை சொல்ல போனால் இந்த அறைக்கு குறுக்கே வந்து தடுக்கிறாளே, எனக்கு ஏதேனும் வழி காட்டுமா என்று விம்மி விம்மி அழுது கொண்டே அந்த புகைப்படத்தை கட்டி அணைத்தபடி தூங்கி போனேன். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. ஒரு வழியாக மன போராட்டங்களுக்கும் உடல் ரீதியான சித்திரவதைகளுக்கும் இடையே என் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் முடிவடைந்தன. மிக கடினமான சூழ்நிலையிலும் நான் என் படிப்பில் செலுத்திய கவனத்தால் நல்ல மதிப்பெண்களை பெற்றேன். அதைத் தொடர்ந்து நகரின் புகழ்பெற்ற கல்லூரி ஒன்றில் இளங்கலை பட்ட படிப்பில் சேர்ந்தேன். கல்லூரிக்கு செல்ல தொடங்கிய போது என் மனதிற்குள் ஒரு சிறிய ஆறுதல் ஏற்பட்டது. இனி நாள் ஒன்றிற்கு சில மணி நேரமாவது இந்த வீட்டையும் பவளக்கொடியின் முகம் கடுகடுக்கும் பார்வையும் விட்டு வெளியில் இருக்க போகிறோம். அவளது வசவுகளிலிருந்து சற்று விடுதலை கிடைக்கும் என்ற ஆசையோடு நினைத்தேன். ஆனால் நிஜத்தில் என் நிலைமை சிறிதும் மாறவில்லை. கல்லூரி செல்லும் முன்பும் மாலையில் திரும்பிய பிறகும் வீட்டின் அத்தனை வேலைகளும் எனக்காக அப்படியே காத்து கொண்டிருந்தன. காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் முடித்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு தான் கல்லூரிக்கு கிளம்ப வேண்டும். மாலையில் கல்லூரியிலிருந்து களைப்போடு வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் அடுத்த கணமே, பிரியா வந்துட்டியா, அப்படியே இந்த வேலையை முடிச்சிட்டு உன் அறைக்கு போ என்று பவளக்கொடியின் அதிகாரம் நிறைந்த குரல் வரவேற்பு அளிக்கும். நான் அத்தனை களைப்பிலும் மறுவார்த்தை பேசாமல் வேலைகளை செய்வேன். ஏனெனில் இடைப்பட்ட நாட்களில் நான் ஏதேனும் எதிர்த்து பேச முயன்றால் அவள் கோபத்தின் உச்சிக்கே சென்று என் மீது பலமுறை கை வைத்திருக்கிறாள். என் கன்னத்தில் அறைவதும் கையை முறுக்குவதுமாக அவளது வன்முறை தொடர்ந்தது. அப்பாவிடம் இதை கொண்டு சென்று குடும்பத்தில் மேலும் பிரச்சனைகளை வளர்க்க விரும்பாததாலும் அவளது கோபத்திற்கு பயந்ததாலும் நான் முற்றிலுமாக அமைதியை கடைபிடிக்க தொடங்கினேன். அவளது கொடுமைகளை சகித்துக் கொள்வது மட்டுமே என் அன்றாட பழக்கமாகி போனது. ஆனால் இந்த சூழலில்தான் பவளக்கொடியிடம் ஒரு புதிய விசித்திரமான மாற்றத்தை கவனித்தேன். சமீப காலமாக அவள் எந்நேரமும் போனும் கையுமாகவே வலம் வந்தாள். முன்னரெல்லாம் அப்பா இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதிலோ அல்லது ஷாப்பிங் செல்வதிலோ ஆர்வம் காட்டியவள் இப்போது எப்போதும் தன் ஸ்மார்ட் போனிலேயே மூழ்கி இருந்தாள். நாள் முழுவதும் பலமுறை யாரிடமோ மணி கணக்கில் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவளது நடத்தையில் மிக பெரிய சந்தேகம் எழுந்ததற்கு முக்கிய காரணம் அவளது எச்சரிக்கை உணர்வுதான். நான் சமையல் அறையிலோ அல்லது ஹாலிலோ வேலை செய்து கொண்டிருக்கும் போது அருகில் உள்ள அறையிலிருந்து அவளது சிரிப்பு சத்தமும் பேச்சும் கேட்கும். ஆனால் நான் தற்செயலாக அந்த அறையை கடந்து செல்லும் போது அல்லது அவளது அருகில் நெருங்கும் போது அவளது பேச்சு உடனடியாக நின்றுவிடும். கன நேரத்தில் குரலை மிகவும் தாழ்த்தி கிசுகிசுப்பாக பேசுவாள் அல்லது அவசர அவசரமாக போனை வைத்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல தன் இயல்பு நிலைக்கு திரும்புவாள். யாரிடம் இவள் இவ்வளவு ரகசியமாக பேசுகிறாள்? அப்பாவிடம் காட்டாத மகிழ்ச்சியும் சிரிப்பும் இந்த போன் உரையாடல்களில் ஏன் இருக்கிறது என்ற கேள்விகள் என் மனதில் ஆழமாக பதிய தொடங்கின. ஒரு நாள் நான் துணிகளை மடித்து வைப்பதற்காக அவளது அறை பக்கம் சென்றபோது அவளது குரல் கேட்டது. ஆனால் என் காலடி சத்தம் கேட்ட அடுத்த நொடியே அவள் போனை அணைத்து விட்டு என்னை கூர்மையாக பார்த்தாள். அவளது கண்களில் ஒருவித பயமும் குற்ற உணர்ச்சியும் மின்னியதை நான் தெளிவாக கண்டேன். அவள் என் தந்தைக்கு உண்மையுள்ள மனைவியாக நடக்கவில்லை என்பதையும் இந்த வீட்டிற்குள் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்து நாடகமாடுகிறாள் என்பதையும் என் மனசாட்சி எனக்கு உணர்த்தியது. பவளக்கொடி யாரோ ஒரு நபரிடம் ரகசியமாக தொடர்பு வைத்திருக்கிறாள் என்ற சந்தேகம்
சந்தேகத்தின் விதை என் மனதில் ஆழமாக ஊன்றப்பட்டு மெல்ல மெல்ல வலுக்கத் தொடங்கியது. அன்றைய தினமும் வழக்கம் போலத்தான் விடிந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஒளித்து வைத்திருந்த ஒரு நாளாக அது மாறும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மதிய நேரம். அப்பா தனது அச்சிடல் நிறுவனத்தில் முக்கியமான சர்வதேச வாடிக்கையாளர்களுடன் மீட்டிங்கில் இருந்ததால் வழக்கம் போல அலுவலகத்திலேயே இருந்தார். வீட்டில் நானும் பவளக்கொடியும் மட்டுமே இருந்தோம். நான் சமையலறையில் நின்று இரவிற்கான காய்கறிகளை நறுக்குவதும் பாத்திரங்களை ஒதுக்குவதுமாக என் வேலைகளில் மூழ்கி இருந்தேன். பவளக்கொடி தனக்கான மதிய உணவை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை லேசாக சாத்தி கொண்டு வழக்கம் போல போனில் பேசத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் அவளது குரல் மிகவும் மெலிதாகத்தான் கேட்டது. அதனால் நான் என் வேலையில் கவனம் செலுத்தினேன். ஆனால் சில நிமிடங்கள் கழித்து ஏதோ ஒரு விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டவள் போல அவளது குரல் வழக்கத்தை விட சற்றே உரக்க கேட்டது. வீட்டின் அந்த அமைதியான சூழலில் அவளது வார்த்தைகள் என் காதுகளில் மிக தெளிவாக வந்து விழுந்தன. நீ ஒன்னும் கவலைப்படாதே. முதல்ல அந்த பொண்ணை வழியில இருந்து ஒதுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்திட்டு சீக்கிரமே உன்கிட்ட வந்துடுவேன். அவள் பேசிய அந்த ஒரே ஒரு வரி என் கையில் இருந்த காய்கறி நறுக்கும் கத்தி அப்படியே நழுவி கீழே விழுந்தது. என் உடம்பில் இருந்த அத்தனை இரத்தமும் உறைந்து போனது போல உணர்ந்தேன். என் இதய துடிப்பு நின்று மீண்டும் வேகமாக அடிப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு அப்படியே தலை சுற்றியது. என்னால் மூச்சு விடக்கூட கடினமாக இருந்தது. சமையலறை சுவரை பிடித்து கொண்டு சில நொடிகள் அப்படியே உறைந்து நின்றேன். எந்த பொண்ணை வழியிலிருந்து ஒதுக்குவது? யாரோட சொத்தை யார் பேருக்கு மாற்றுவது? என் மனதிற்குள் ஆயிரக்கணக்கான வினாக்கள் சுழன்றடித்தன. அவள் பேசிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் என் மூளை அசை போட்டது. பவளக்கொடி இந்த வீட்டிற்குள் வந்தது என் தந்தையின் மீது கொண்ட அன்பினால் அல்ல, மாறாக பல வருடங்களாக அப்பா தனது வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி சிறுக சிறுக கட்டி எழுப்பிய இந்த மிகப்பெரிய தொழிலையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் ஏமாற்றி கைப்பற்றுவதற்காகத்தான். அது மட்டுமன்றி அவளது அந்த பேச்சு எனக்கு இன்னொரு பயங்கரமான உண்மையையும் உறக்க சொன்னது. அவள் தனியாக இந்த சதியை செய்யவில்லை. அவளுக்கு பின்னால் அவள் யாருக்காக இந்த சொத்துக்களை பறிக்க துடிக்கிறாளோ அந்த வேறு ஒரு நபரும் இருக்கிறான். என் கால்கள் நடுங்கின. மெல்ல சமையலறையிலிருந்து எட்டி பார்த்து அவளது அறையை நெருங்க முயன்றேன். ஆனால் அதற்குள் அவள் விஷயத்தை உணர்ந்தவள் போல பேச்சை முடித்துவிட்டு போனை அணைத்து விட்டாள். நான் அவசர அவசரமாக மீண்டும் வந்து சமையலறைக்குள் நின்று கொண்டேன். கொஞ்ச நேரத்திற்கு முன் வரை அவளது சித்திரவதைகளை ஏதோ மாற்றாந்தாயின் கோபம் என்று நினைத்து சகித்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் புரிந்தது அவளது ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலும் மிக பெரிய சதி திட்டம் இருக்கிறது என்று. என் அப்பாவின் வாழ்க்கை, அவரது உழைப்பு மற்றும் என் எதிர்காலம் என அனைத்தும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் நிற்பதை எண்ணி என் நெஞ்சம் பதறியது. பவளக்கொடி போனில் பேசிய அந்த ஆபத்தான வார்த்தைகளை கேட்டதில் இருந்து எனக்குள் அச்சமும் படபடப்பும் தொற்றிக் கொண்டன. எந்த நேரத்திலும் என் தந்தையின் வாழ்க்கைக்கும் அவரது சொத்துக்களுக்கும், ஏன் என் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் என்ற நிலைமை உருவானது. உடனடியாக ஓடி சென்று அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் என் மனம் துடித்தது. ஆனால் அடுத்த கணமே நிதர்சனம் என் கண்முன் வந்தது. வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் நான் காதால் கேட்ட வார்த்தைகளை மட்டுமே வைத்து கொண்டும் அப்பாவிடம் சொன்னால் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார். பவளக்கொடி அப்பாவிடம் காட்டும் அந்த போலி அன்பும் பாசமும் அவரிடம் ஆழமாக பதிந்திருந்தது. நான் போய் சொன்னால் அவள் உன்னை சொந்த மகளாக பார்க்கிறாள் பிரியா, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறி பவளக்கொடியும் அதை மிகவும் சாதுரியமாக பொய்யாக்கி தன் அழுது நாடகமாடும் திறமையால் என்னையே குற்றவாளியாக்கி விடுவாள். எனக்கு எதிராக திரும்பும் இந்த சூழ்ச்சியை உடைக்கவும் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் எனக்கு உடனடியாக யாராவது ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. இந்த ஆபத்தான சூழ்நிலையை என்னால் தனியாக கையாள முடியாது என்பதை உணர்ந்தேன். என் கல்லூரியில் சுரேஷ் என்ற என் வகுப்பு தோழன் இருந்தான். அவன் வெறும் கல்லூரி தோழன் மட்டுமல்ல, அவனது தந்தை மாணிக்கம் தான் பல வருடங்களாக என் அப்பாவின் அச்சிடல் கம்பெனியில் முதன்மை மேலாளராக வேலை செய்து வந்தார். குடும்ப ரீதியாகவும் சுரேஷின் குடும்பம் எங்கள் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒன்றாகவே இருந்து வந்தது. சுரேஷ் எப்போதும் அமைதியானவன், அறிவாளி, என் நலனின் அக்கறை கொண்ட ஒரு நல்ல நண்பன். அன்று கல்லூரிக்கு சென்றபோது என் முகத்தில் இருந்த நடுக்கத்தையும் சோகத்தையும் கலக்கத்தையும் சுரேஷ் கவனித்து விட்டான். வகுப்பறைக்கு வெளியே ஒரு அமைதியான மரத்தடி இருக்கையில் என்னை அமர வைத்து, பிரியா என்ன ஆச்சு, ஏன் உன்னோட முகம் இப்படி வெளுத்து போயிருக்கு, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா என்று மிகவும் பரிவோடு விசாரித்தான். அவனது அன்பான கேள்வி என் மனதில்
மனதில் இருந்த பயத்தின் கதவுகளை திறந்தது. இத்தனை நாட்களாக பவளக்கொடி என்னை வீட்டில் நடத்தும் விதம், அவள் கொடுக்கும் சித்திரவதைகள் மற்றும் நேற்று மதியம் அவள் போனில் பேசும்போது நான் கேட்ட அந்த அதிர்ச்சி தரும் வார்த்தைகளான, முதலில் அந்த பொண்ணை வழியிலிருந்து ஒதுக்கணும், அப்புறம் எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்திட்டு வரேன் என்ற ஆபத்தான வரிகள் வரை அனைத்தையும் கண்ணீரோடு சுரேஷிடம் கொட்டி தீர்த்தேன். நான் சொன்ன ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக கேட்ட சுரேஷின் முகம் மெல்ல மெல்ல தீவிரமடைந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன அவன் சில நிமிடங்கள் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு என் கையை பிடித்து ஆறுதல் கூறியபடியே, பிரியா, இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நாம இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. வெறுமனே வார்த்தைகளை வச்சு அங்கிள் கிட்ட போனா அந்த அம்மா தப்பிச்சுடும். அவளுக்கு எதிராக மறுக்க முடியாத அளவுக்கு பக்காவான பலமான ஆதாரம் நமக்கு வேணும் என்றான். ஆதாரம் இல்லாம நாம என்ன பண்ண முடியும் சுரேஷ்? எனக்கு பயமா இருக்கு என்றேன் அழுகை குரலில். சுரேஷ் சற்றே யோசித்துவிட்டு தன் குரலை குறைத்து, பிரியா, என்கிட்ட ஒரு சிறிய ரகசிய கேமரா இருக்கு. அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பா அவ ரூம்ல பொருத்தலாம். அவ போன் பேசுறதோ இல்ல வேற ஏதாச்சும் சதி பண்றதோ அதுல தெளிவா பதிவாகும். அந்த வீடியோ ஆதாரத்தை அங்கிள் முன்னாடி வச்சா மட்டும்தான் அவளோட நிஜமான முகமூடியை கிழிக்க முடியும் என்று ஒரு துணிச்சலான திட்டத்தை கூறினான். சுரேஷின் அந்த வார்த்தைகள் இருளில் தவித்த எனக்கு ஒரு சிறிய வெளிச்சத்தை காட்டின. சுரேஷின் திட்டம் எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் அதே நேரத்தில் அஞ்ச வைக்கும் துணிச்சலையும் கொடுத்தது. சொன்னபடியே அடுத்த நாள் காலை கல்லூரி வகுப்புகள் முடிந்ததும் சுரேஷ் யாரும் பார்க்காத வண்ணம் தன் பையில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்து என்னிடம் கொடுத்தான். அதற்குள் ஒரு பட்டன் அளவிலான அதிநவீன ரகசிய கேமரா இருந்தது. பிரியா, இது மெமரி கார்டு மற்றும் வைஃபை வசதி கொண்ட கேமரா. இதோட பேட்டரி பல நாட்கள் தாங்கும். ஆனா இதை வைக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அவ கண்ணுல படவே கூடாது. அதே சமயம் அவ அறையோட முக்கியமான பகுதியும் அவ பேசும் சத்தமும் தெளிவா பதிவாகணும் என்று அதன் பயன்பாட்டை விரிவாக விளக்கினான் சுரேஷ். நான் கேமராவை என் துப்பட்டாவின் மடிப்பிற்குள் மிகவும் கவனமாக மறைத்து எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன். அன்று மாலை எனக்கு சாதகமாக ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. பவளக்கொடி தன் தோழிகளுடன் வெளியே ஷாப்பிங் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். அப்பா வழக்கம் போல அலுவலகத்தில் இருந்தார். பவளக்கொடி வீட்டின் தலைவாசலை தாண்டி சென்ற சில நிமிடங்களில் என் இதய துடிப்பு வழக்கத்தை விட பல மடங்கு வேகமாக அடிக்க தொடங்கியது. என் கை கால்கள் நடுங்கின. வீட்டிற்குள் வேறு யாரும் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது. இருப்பினும் என் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அந்த பயத்தை விட மேலோங்கி நின்றது. அவளது அறைக்கு வெளியே நின்று சில நொடிகள் வீட்டின் சூழலை நோட்டமிட்டேன். பிறகு மெதுவாக அறையின் கதவை தள்ளி உள்ளே சென்றேன். அறை முழுவதும் பவளக்கொடியின் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் வீசியது. கேமராவை எங்கே வைப்பது என்ற என் கண்கள் அவசரமாக தேடின. கட்டிலுக்கு எதிரே இருந்த ஒரு பெரிய அலங்கார கடிகாரத்தின் பக்கவாட்டில் ஒரு சிறிய இடைவெளியில் அந்த கேமராவை பொருத்தினேன். அங்கிருந்து பார்த்தால் கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மற்றும் அறையின் பெரும் பகுதி மிக தெளிவாக தெரிந்தன. கேமரா சரியாக பொருந்திவிட்டதை உறுதி செய்து கொண்டு வேக வேகமாக வெளியே வந்து கதவை பழையபடியே சாத்தினேன். அன்றிலிருந்து கண்காணிப்பு தொடங்கியது. நாட்கள் மிக மெதுவாக நகர்ந்தன. பவளக்கொடி தன் அறைக்குள் நுழைந்து போனில் பேச தொடங்கும் போதெல்லாம் அந்த சிறிய கேமரா தன் வேலையை கச்சிதமாக செய்தது. தினமும் கல்லூரிக்கு சென்றதும் சுரேஷின் உதவியோடு அந்த கேமராவில் பதிவான காட்சிகளை சரிபார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன். அவள் தனியாக இருக்கும் போதெல்லாம் போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் ஏதேனும் ஆவணங்களை புரட்டி பார்ப்பதும் பதிவாகி இருந்தது. அப்படி ஒரு நாள் பதிவான காட்சியை பார்த்தபோது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பவளக்கொடி கட்டிலில் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒருவித கொடூரமான புன்னகை பளிச்சிட்டது. போனின் மறுமுனையில் இருப்பவரிடம் அவள், இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் ஒட்டு மொத்தமா தூக்கிட்டா இந்த சொத்து பூராவும் நமக்கு தான். அப்புறம் நாம சந்தோஷமா வாழலாம் என்று கூறி உறக்க சிரித்தாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் உடம்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. ஆனால் அவள் எப்போதும் போல போனில் பேசும்போது அந்த நபரின் பெயரையோ அல்லது முகத்தையோ வெளிப்படுத்தவில்லை. ஸ்பீக்கர் போனில் பேசாததால் மறுமுனையில் பேசும் நபர் யார், அவனது பின்னணி என்ன என்பது பற்றிய தெளிவான ஆதாரம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை.
இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரியா, அவசரப்படாதே. நாம அந்த நபரின் முகத்தையோ இல்ல பெயரையோ ஆதாரத்தோட பிடிச்சாகணும். அது வரைக்கும் நீ அவகிட்ட வழக்கம் போலவே நடந்துக்கோ என்று சுரேஷ் என்னை தேற்றினான். பவளக்கொடியின் உண்மையான சொரூபம் கேமராவில் பதிய தொடங்கி இருந்தாலும் அந்த ரகசிய நபர் யார் என்ற புதிரை அவிழ்க்க நாங்கள் அடுத்த கட்ட வாய்ப்பிற்காக காத்திருக்க தொடங்கினோம். நாட்கள் செல்ல செல்ல பவளக்கொடியின் அத்துமீறல்களும் என்னை நடத்தும் கொடூரமான விதமும் அதிகரித்து கொண்டே சென்றன. ஆனால் சுரேஷின் ரகசிய கேமரா திட்டம் எனக்குள் ஒரு புதிய தைரியத்தையும் அவளது முகமூடியை கிழிக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையையும் விதைத்திருந்தது. அதனால் அவளது கொடுமைகளை நான் சகித்து கொண்டது போல நடித்தாலும் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணித்து வந்தேன். அன்று காலை அப்பா வழக்கம் போல தனது அச்சிடல் தொழிற்சாலைக்கு கிளம்பி சென்றிருந்தார். பவளக்கொடியின் உத்தரவுப்படி அவளது அறையை சுத்தம் செய்யும் வேலை என் தலையில் விழுந்தது. பயமும் தயக்கமும் நிறைந்த மனதுடன் அவளது அறைக்குள் அடியெடுத்து வைத்தேன். கட்டிலின் அருகில் இருந்த அலங்கார மேஜையை துடைத்து கொண்டிருந்த போது அங்கு வைக்கப்பட்டிருந்த மிகவும் விலை மதிப்பற்ற அழகான கண்ணாடி பூஜாடி ஒன்று தற்செயலாக என் கை தவறி கீழே விழுந்தது. படார் என்ற பலத்த சத்தத்துடன் அது தரையில் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது. அந்த சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த பவளக்கொடி புயலென அறைக்குள் ஓடி வந்தாள். நொறுங்கி கிடந்த பூஜாடியை பார்த்து அவளது கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றவள் ஒரு வார்த்தை கூட யோசிக்காமல் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். பலார் என்ற அந்த அறையின் அதிர்ச்சியில் என் தலை சுற்றியது. கன்னம் பற்றி எரிந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அறையில வந்து என் பூஜாடியை உடைப்பாய்? மூதேவி, கை கால் எல்லாம் ஒழுங்கா இருக்கா இல்லையா என்று அரக்கி போல கத்தினாள். இத்தனை நாட்களாக அவளது அத்தனை அடிகளையும் உதைகளையும் அமைதியாக சகித்து கொண்டிருந்த எனக்குள் அன்று எங்கிருந்தோ ஒரு புதிய துணிவு பிறந்தது. அவளது சதி திட்டமும் அப்பாவை ஏமாற்ற பார்க்கும் கொடூர எண்ணமும் எனக்கு தெரியும் என்பதால் என்னால் இனியும் அமைதியாக இருக்க முடியவில்லை. கன்னத்தை பிடித்து கொண்டே அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நான் வேணும்னே உடைக்கல சித்தி, தவறிதான் விழுந்தது. அப்புறம் இது என் அப்பாவோட வீடு. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல வாங்கினது என்று துணிச்சலுடன் எதிர்த்து பேசினேன். என் வாயில் இருந்து வந்த அந்த எதிர்ப்பை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுவரை அமைதியாக இருந்த பெண் இப்படி எதிர்த்து பேசுவதை பார்த்ததும் வெறி பிடித்தவள் போல மாறினாள். என் கையை முரட்டுத்தனமாக பிடித்து பின்னால் முறுக்கி, என்கிட்டயே நாவடக்கம் இல்லாம எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மூஞ்சுக்கு நேரா பேசுவ என்று பல்லை கடித்தபடி மிரட்டினாள். அவள் கையை முறுக்கிய வழியில் என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. வலிக்குது சித்தி, விடுங்க என்று அலறினேன். அவள் என்னை வீசி எறிந்த வேகத்தில் நான் தரையில் விழுந்தேன். ஒழுங்கா அந்த உடைந்த சில்லுகளை எல்லாம் அள்ளி வீட்டை சுத்தம் பண்ணு, இல்லைனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டிவிட்டு கோபத்துடன் வெளியே சென்றாள். வலி தாங்க முடியாமல் கைகள் நடுங்க தரையில் கிடந்த உடைந்த கண்ணாடி சில்லுகளை ஒவ்வொன்றாக அள்ள தொடங்கினேன். என் உடம்பில் காயங்களும் கன்னத்தில் கடுமையான வலியும் இருந்தாலும் அந்த நொடியில் என் மனதில் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் நிம்மதியும் ஏற்பட்டது. ஏனெனில் அலமாரியின் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருந்த அந்த சிறிய ரகசிய கேமரா இமைக்காமல் இயங்கிக் கொண்டிருந்தது. பவளக்கொடி என்னை கொடூரமாக அடித்தது, கையை முறுக்கி வன்முறையில் ஈடுபட்டது. அவளது உண்மையான கோரமுகம் என அனைத்தும் அந்த கேமராவில் மிக தெளிவாக பதிவாகி இருக்கும் என்பதை நினைத்த போது என் வலி மறந்தது. அவளது நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகும் மிக முக்கியமான முதல் வன்முறை ஆதாரம் இப்போது எங்கள் கைகளில் சிக்கிவிட்டது. நாட்கள் பதற்றத்துடனேயே நகர்ந்து கொண்டிருந்தன. முந்தைய நாள் பவளக்கொடி என்னை அடித்து வன்முறையில் ஈடுபட்ட காட்சிகள் கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்தது. எங்களுக்கு பெரும் நம்பிக்கையை தந்திருந்தது. ஆனால் அவளுக்கு பின்னால் இருந்து இயங்கும் அந்த ரகசிய நபர் யார் என்பதை வெளிக்கொண்டு வராமல் எங்களது திட்டம் முழுமை பெறாது என்பதை நானும் சுரேஷும் நன்றாகவே அறிந்திருந்தோம். அதற்கு ஏற்றாற் போல ஒரு வாய்ப்பு மிக விரைவில் அமைந்தது. அன்று காலை அப்பா வழக்கத்திற்கு மாறாக தன் பயண பைகளுடன் தயாராகி கொண்டிருந்தார். ஒரு பெரிய அச்சிடல் ஒப்பந்தத்திற்காக அவர் 2 நாட்கள் வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. கிளம்பும் முன் என் அருகில் வந்து, பிரியா குட்டி, நான் 2 நாள்ல பிசினஸ் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்துடுவேமா, உடம்பை பார்த்துக்கோ, பத்திரமா இரு என்று அன்போடு கூறி என் தலையை தடவி விட்டு சென்றார். அப்பாவின் கார் வீட்டின் வாசலை தாண்டி சென்ற அதே வினாடியில் பவளக்கொடியின் முகத்தில் ஒரு அசுர மகிழ்ச்சியும் கொடூரமான நிம்மதியும் தாண்டவமாடியதை நான் கவனித்தேன்.
இனி இந்த வீட்ல என் ராஜ்யம்தான். அந்த பொண்ணை யாரு காப்பாத்துறான்னு பார்ப்போம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டே தன் அறைக்கு சென்றாள். அன்று இரவு 9 மணி இருக்கும். வீடு முழுதும் அமைதியில் மூழ்கி இருந்தது. நான் என் அறையில் கதவை லேசாக திறந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தேன். பவளக்கொடி தன் அறையிலிருந்து போனில் ரகசியமாக பேசும் குரல் கேட்டது. அவர் ஊருக்கு போயிட்டாரு, வழி சுத்தமா இருக்கு, நீங்க தாராளமா வீட்டிற்கு வரலாம் என்று உற்சாகத்தோடு கூறினாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் நெஞ்சம் படபடவென அடித்தது. அதுவரை போனில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த அந்த ரகசிய நபர் இன்று இரவு நேரடியாகவே வீட்டிற்கு வரப்போகிறான் என்பதை உணர்ந்த நொடியில் உடம்பில் நடுக்கம் எடுத்தது. உடனடியாக என் கைபேசியை எடுத்து சுரேஷிற்கு மெசேஜ் அனுப்பி, சுரேஷ், அப்பா ஊருக்கு போயிட்டாரு, பவளக்கொடி அந்த ஆளை வீட்டிற்கு வர சொல்லியிருக்கா என்று நிலவரத்தை கூறினேன். சுரேஷும், பிரியா தைரியமா இரு, கேமரா ஓடிட்டு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் என்று பதில் அனுப்பினான். சற்று நேரத்திலேயே வீட்டின் முன் வாசலில் ஒரு கார் வந்து மெதுவாக நின்ற சத்தம் கேட்டது. நான் என் அறையின் ஜன்னல் திரையை லேசாக விலக்கி பார்த்தேன். காரில் இருந்து ஒரு நபர் இறங்கினான். அவனது முகத்தை அடையாளம் காண முடியாதவாறு தலையில் தொப்பியும் முகத்தில் பெரிய மாஸ்கும் அணிந்திருந்தான். சுற்றிலும் யாராவது பார்க்கிறார்களா என்ற எச்சரிக்கையுடன் நோட்டமிட்டபடியே வீட்டின் கதவை அடைந்தான். பவளக்கொடி அவனுக்காகவே காத்திருந்தது போல கதவை வேகமாக திறந்து அவனை உள்ளே அழைத்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட விதமும் அவளது முகத்தில் இருந்த வரவேற்பும் அவர்கள் எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்பதை உணர்த்தியது. ஒரு வார்த்தை கூட வெளியில் கேட்காதவாறு பவளக்கொடி அவனை உடனடியாக தன் அறைக்கு அழைத்து சென்று கதவை மூடிக்கொண்டாள். அந்த விசித்திரமான இரவில் எங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருந்த அந்த முகமூடி நபர் யார்? அவனது வரவு இந்த சதி திட்டத்தின் முடிவை கொண்டு வரப் போகிறதா? என் அறைக்குள் இருந்தபடி நடுங்கும் இதயத்தோடு நான் காத்திருக்க தொடங்கினேன். இரவு முழுதும் பயத்திலும் படபடப்பிலும் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் அறை கதவை உள்ளிருந்து பூட்டிக்கொண்டு விடிய விடிய நடுங்கும் இதயத்தோடு விழித்திருந்தேன். அடுத்த நாள் காலை அப்பாவின் தொழில் நிமித்தமாக பவளக்கொடி வெளியே செல்லும் வரை பொறுமையாக காத்திருந்தேன். அவள் வீட்டை விட்டு அகன்ற அடுத்த கணமே ஓடோடி சென்று அவளது அறையில் இருந்த அந்த சிறிய ரகசிய கேமராவை யாருக்கும் தெரியாமல் மீட்டு எடுத்துக்கொண்டேன். கைகளில் இருந்த கேமரா என் எதிர்காலத்தின் தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிறேன் என்ற உணர்வோடு அதை துப்பட்டாவில் மறைத்து கொண்டு கல்லூரிக்கு ஓடினேன். கல்லூரியில் சுரேஷ் வழக்கம் போல எனக்காக காத்திருந்தான். இருவரும் வளாகத்தின் மிகவும் அமைதியான யாரும் நடமாடாத ஒரு மரத்தடிக்கு சென்றோம். சுரேஷ் தன் பையிலிருந்து லேப்டாப்பை எடுத்து மேஜை மீது வைத்து கேமராவின் மெமரி கார்டை பொருத்தினான். நேற்றைய இரவின் பதிவுகள் திரையில் ஓடத் தொடங்கின. வீடியோவில் தொப்பியும் மாஸ்கும் அணிந்த அந்த நபரும் பவளக்கொடியும் கட்டிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பவளக்கொடி அவனுக்கு காஃபி கொடுத்து உபசரித்தாள். பிறகு அந்த நபர் தன் கொடூரமான திட்டத்தை விவரிக்க தொடங்கினான். அவனது குரல் லேப்டாப் ஸ்பீக்கரில் மிக தெளிவாக கேட்டது. இங்க பாரு பவளம், நாம ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது. முதல்ல அந்த பொண்ணு பிரியாவை வழியிலிருந்து நிரந்தரமா தூக்கணும். அவ இறந்தது ஒரு விபத்து மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சிவபிரகாசத்தையும் முடிச்சிட்டா இந்த பெரிய அச்சிடல் கம்பெனியும் கோடிக்கணக்கான மொத்த சொத்தும் நமக்கு தான். அவன் சொன்ன அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் என் உடம்பே நடுங்கியது. என் இரத்த ஓட்டம் உறைந்து போனது. இத்தனை நாட்களாக என்னை வீட்டு வேலைக்காரியாக நடத்தினாள் என்று நினைத்தேன். ஆனால் என்னை இந்த உலகத்திலேயே வாழ விடாமல் கொன்றுவிட்டு என் அன்பு அப்பாவையும் தீர்த்து கட்ட அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தபோது என் தலை சுற்றியது. ஆனால் அதைவிட பெரிய என் கற்பனைக்கும் எட்டாத அதிர்ச்சி அடுத்து காத்திருந்தது. அறையில் ஏசி வெளிச்சத்தில் சூடான காஃபியை குடிப்பதற்காக அந்த நபர் தன் தலையிலிருந்த தொப்பியையும் முகத்தில் இருந்த மாஸ்கையும் மெதுவாக கழற்றினான். அவனது முகம் திரையில் தெளிவாக தெரிந்த அடுத்த வினாடி என் அருகில் அமர்ந்திருந்த சுரேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்பா என்று கதறி அழுதான். ஆம், திரையில் பவளக்கொடியுடன் சேர்ந்து எங்களை கொன்று சொத்தை கவர சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த முகமூடி நபர் வேறு யாரும் இல்லை, என் தந்தையின் நம்பிக்கைக்குரிய முதன்மை மேலாளரும் சுரேஷின் சொந்த அப்பாவுமான மாணிக்கம்தான்.
சுரேஷிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனது உடம்பு அதிர்ச்சியால் தூக்கி போட்டது. எங்க அப்பா, என் சொந்த அப்பா இப்படி ஒரு துரோகியா? அங்கிள் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார். கம்பெனியின் முழு பொறுப்பையும் நம்பி ஒப்படைச்சாரே, அவர் போய் இந்த அரக்கியோட சேர்ந்து உன்னையும் அங்கிளையும் கொல்ல பார்க்கிறாரா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான். பல வருடங்களாக என் தந்தைக்கு உண்மையுள்ள ஊழியராக நடித்த மேனேஜர் மாணிக்கமும் என் தந்தையின் மனைவியாக நடித்த பவளக்கொடியும் சேர்ந்துதான் எங்கள் குடும்பத்தையே அழித்து அந்த பெரிய அச்சிடல் தொழிற்சாலையையும் சொத்துக்களையும் கைப்பற்ற இந்த மாபெரும் சதியை தீட்டியிருக்கிறார்கள். நாங்கள் கட்டியிருந்த நம்பிக்கை கோட்டை சுக்குநூறாக உடைந்து சிதறியது. என் தந்தையின் உயிருக்கும் என் உயிருக்கும் ஆபத்து மிக அருகிலேயே இருப்பதை உணர்ந்தோம். லேப்டாப் திரையில் ஓடிய அந்த வீடியோ காட்சியை கண்டு சுரேஷ் நிலைகுலைந்து போனான். அவனது சொந்த தந்தையை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சதி திட்டத்தின் சூத்திரதாரி என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன் தலையில் கைகளை வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதான். பிரியா, என் அப்பா இப்படிப்பட்ட ஒரு துரோகியா? உன்னையும் அங்கிளையும் கொல்ல திட்டம் போடுற அளவுக்கு அவர் மனசுல இவ்வளவு வஞ்சகம் இருக்கா? என்னை மன்னிச்சிடு பிரியா. என் குடும்பத்தை ஆள் செஞ்ச இந்த துரோகத்தை நினைச்சா எனக்கு உயிரே போகுது என்று சுரேஷ் என் முன் கண்ணீர் விட்டு கதறினான். நான் அவனை தேற்றும் விதமாக அவனது தோளை பிடித்து, சுரேஷ், தயவு செய்து அழாதே. இதில் உன் தவறு எதுவுமே இல்லை. உனக்கும் உன் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ மட்டும் இல்லை என்றால் இந்த ரகசிய கேமரா திட்டம் சாத்தியமாயிருக்காது. என் உயிரும் இப்போதைக்கு தப்பி இருக்காது. நீதான் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். இப்போ நாம அலற நேரமில்லை. ஊரில் இருந்து வரப்போகும் என் அப்பாவை காப்பாற்ற வேண்டியதுதான் நமக்கு இருக்கும் ஒரே லட்சியம் என்றேன் உறுதியான குரலில். சுரேஷ் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தலையாட்டினான். சரி பிரியா, இந்த வீடியோ ஆதாரத்தை அப்படியே என் போனுக்கும் மாத்திக்கிறேன். நாம அங்கிள் கிட்ட இதை காட்டி அவரோட உயிரை காப்பாத்தியே ஆகணும் என்றான். அன்று மாலை என் இதய துடிப்பு வழக்கத்தை விட பல மடங்கு வேகமாக அடித்தது. சொன்னபடியே அப்பா ஊரிலிருந்து மீட்டிங்கை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். அவரோடு பேசி 2 நாட்கள் கழிந்திருந்ததால் அவரது முகத்தை பார்த்ததும் எனக்குள் அழுகை பொங்கி வந்தது. ஆனால் பவளக்கொடி வழக்கம் போல ஓடோடி சென்று, வாருங்கள், மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதா? ரொம்ப களைப்பா இருப்பீங்களே என்று போலி அன்பை பொழிந்து காஃபி கொடுத்தாள். அப்பா அதை நம்பி புன்னகைத்தார். இரவு உணவு முடிந்து வீடு அமைதியான நிலைக்கு வந்தது. பவளக்கொடி தனக்கான வேலைகளை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த நான் சுரேஷ் கொடுத்த வீடியோ பதிவுகள் அடங்கிய லேப்டாப்போடு மெதுவாக அப்பாவின் அறைக்கு சென்றேன். அறை கதவை உள்ளிருந்து தாளிட்டேன். அப்பா தன் பிசினஸ் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்று, அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இந்த மீட்டிங்கிற்கு உங்க கூட வர வேண்டிய மேனேஜர் மாணிக்கம் அங்கிள் ஏன் வரல என கேட்டேன். அப்பா என்னை நிமிர்ந்து பார்த்து, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணி லீவு கேட்டாருமா. ஏண்டா செல்லம் கேட்கிறாய் என்றார் அமைதியாக. நான் மேலும் தாமதிக்க விரும்பவில்லை. என் மனதில் இருந்த பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, அப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. என் அம்மா மறைந்ததுக்கு பிறகு இந்த வீட்டில் எனக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. நீங்க வெளியில் போனதும் இந்த பவளக்கொடி என்னை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துவாள். என்னை அடிக்கிறதும் படிக்க விடாமல் சித்திரவதை செய்யறதும் அவளோட அன்றாட வேலையா இருந்தது என்று பவளக்கொடி எனக்கு செய்த கொடுமைகளை விவரித்தேன். அப்பா அதிர்ச்சியோடு, பிரியா, என்ன பேசுறாய் நீ? பவளம் உன் மீது அவ்வளவு பாசமா இருக்காளே என்று இடைமறித்தார். இல்லப்பா, அது எல்லாமே போலி முகமூடி. அவளும் நீங்க ரொம்ப நம்புற மேனேஜர் மாணிக்கம் அங்கிளும் சேர்ந்துதான் உங்களையும் என்னையும் கொன்னுட்டு இந்த மொத்த அச்சிடல் கம்பெனியையும் சொத்தையும் கைப்பற்ற திட்டம் போட்டிருக்காங்க என்று உண்மையை உடைத்தேன். அப்பா நிலை குலைந்து போனார். என்ன வார்த்தை சொல்ற பிரியா? மாணிக்கம் என் கூட பல வருஷமா இருக்கான். பவளம் என் மனைவி. அவங்களை பத்தி இப்படி ஒரு பொய்யை என்று அவர் நம்ப தயங்கி கோபப்பட தொடங்கிய போது நான் தயங்காமல் லேப்டாப்பை திறந்து வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டினேன். திரையில் பவளக்கொடி என்னை கொடூரமாக அடித்து கையை முறுக்கிய காட்சியும், அதை தொடர்ந்து முந்தைய நாள் இரவு தொப்பி மற்றும் மாஸ்க் அணிந்து வந்த மாணிக்கம் அதை கலற்றிவிட்டு முதலில் அந்த பொண்ணு பிரியாவை வழியிலிருந்து நிரந்தரமா தூக்கணும், அப்புறம் சிவபிரகாசத்தையும் முடிச்சிட்டா மொத்த சொத்தும் நமக்கு தான் என்று ரகசியமாக சதி திட்டம் தீட்டிய அத்தனை காட்சிகளும் உரையாடல்களும் மிக தெளிவாக ஓடின. திரையை பார்த்த அப்பாவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவரது கை கால்கள் நடுங்க தொடங்கின. அவர் கட்டி எழுப்பிய நம்பிக்கை கோட்டை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. லேப்டாப் திரையில் ஓடிய அந்த
வீடியோ ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் அப்பாவின் இதயத்தில் இடியாக வந்து இறங்கின. தன் உயிருக்கு உயிரான மனைவி என்றும், பல வருடங்களாக தன் தொழிலை தோளில் சுமந்த நம்பிக்கைக்குரிய மேனேஜர் என்றும் அவர் யார் யாரையெல்லாம் உயர்வாய் நினைத்திருந்தாரோ அவர்கள் இருவருமே தன் உயிரையும் பறிக்க திட்டமிட்ட துரோகிகள் என்ற நிஜம் அவரை முற்றிலுமாக நிலைகுலைய செய்தது. அப்பாவின் கண்கள் சிவந்தன. அதிர்ச்சியும் வேதனையும் நொடியில் மறைந்து ஆத்திரமும் கோபமும் அவரது முகத்தில் தாண்டவமாடின. தன் மகளுக்கு இந்த வீட்டில் நடந்த கொடுமைகளையும் அவளது பிஞ்சு மனசு பட்ட வேதனையையும் நினைத்து அவரது நெஞ்சம் கொதித்தது. அவர் உடனடியாக தன் கைபேசியை எடுத்து நகரின் உயர்மட்ட காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டார். சார், என் வீட்டிலும் என் கம்பெனியிலும் மிகப்பெரிய சதி நடக்குது. என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, உடனே வாங்க என்று நடுங்கும் குரலில் கோபத்துடன் தகவல் கொடுத்தார். அப்பா கொடுத்த ஆதாரங்களின் தீவிரத்தை புரிந்து கொண்ட காவல்துறை அடுத்த சில நிமிடங்களிலேயே சைரன் சத்தத்துடன் எங்கள் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. காவல்துறையின் வருகையை கண்டு அதிர்ச்சி அடைந்த பவளக்கொடி தன் அறையிலிருந்து அவசரமாக கீழே வந்தாள். அப்பாவிடம் வழக்கம் போல போலி கவலையோடு, என்னங்க, என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்க என்று நாடகமாட முயன்றாள். ஆனால் இம்முறை அப்பாவின் பார்வையில் பாசம் இல்லை, மாறாக கனல் தெரித்தது. இன்ஸ்பெக்டர் தயக்கமின்றி தன் லேப்டாப்பில் ரகசிய கேமராவில் பதிவான அவளது அத்தனை கொடூரங்களையும் முந்தைய நாள் இரவு மாணிக்கத்துடன் சேர்ந்து தீட்டிய சதி திட்ட வீடியோவையும் அவளது முகத்திற்கு நேராக காட்டினார். அதை பார்த்த பவளக்கொடியின் முகம் அப்படியே வெளுத்து போனது. உதடுகள் நடுங்கின. இது நான் இல்லைங்க, யாரோ வேணும்னே பொய் வீடியோ உருவாக்கி இருக்காங்க என்று அவள் தலையாட்டி பொய்யாக்க முயன்றாள். அதே நேரத்தில் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. காவல்துறையின் மற்றொரு படை மேனேஜர் மாணிக்கத்தை கைகளில் விலங்கு பூட்டி வீட்டிற்குள் அழைத்து வந்தது. தன் வீட்டின் வாசலிலேயே பிடிபட்ட மாணிக்கத்தின் முகத்தில் மரண பயம் தெரிந்திருந்தது. தன் மகனே இந்த ஆதாரங்களை சேகரிக்க உதவி இருக்கிறான் என்ற உண்மையை இன்ஸ்பெக்டர் கூறியதும் மாணிக்கத்தின் தலை குனிந்தது. அசைக்க முடியாத அந்த வீடியோ ஆதாரங்களின் முன்னும் ரகசிய கேமரா பதிவுகளின் முன்னும் இருவராலும் மேலும் தப்பிக்கவே முடியவில்லை. காவல்துறையின் கடுமையான பாணியிலான விசாரணையில் இருவருமே தங்கள் பேராசையையும் சொத்தை கவர தீட்டிய கொலை திட்டத்தையும் முழுமையாக ஒப்புக்கொண்டனர். இருவரையும் காவல்துறை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போது பவளக்கொடி கதறி அழுது அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அப்பா அவளை ஏறிட்டும் பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். நீதிமன்றத்தில் வழக்கு விரைவாக விசாரணைக்கு வந்தது. சுரேஷ் வழங்கிய சாட்சியமும் ரகசிய கேமராவின் மறுக்க முடியாத வீடியோ ஆதாரங்களும் வழக்கின் போக்கை முற்றிலும் உறுதி செய்தன. திட்டமிட்ட கொலை முயற்சி, குடும்ப வன்முறை மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளின் கீழ் நீதிபதி பவளக்கொடிக்கும் மேனேஜர் மாணிக்கத்திற்கும் கடுமையான சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். துரோகம் செய்தவர்கள் நீதியின் முன் மண்டியிட்டு கம்பிகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டனர். துரோகிகள் இருவருக்கும் நீதிமன்றம் கடுமையான சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த பிறகு வீட்டின் சூழலில் நிலவிய அந்த நீண்டகால கார்மேகம் மெல்ல விலக தொடங்கியது. சட்டத்தின் முன்னும் நீதியின் முன்னும் பொய் மண்டியிட்டு உண்மை கம்பீரமாக நிமிர்ந்து நின்றது. காவல்துறையினர் இருவரையும் அழைத்து சென்றதும் அமைதியான அந்த ஹாலில் அப்பா சில நிமிடங்கள் அசைவற்று நின்றார். பிறகு மெதுவாக என் பக்கம் திரும்பினார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. தன் பிஞ்சு மகள் இத்தனை நாட்களாக அனுபவித்த கொடுமைகளையும் அதை தாங்கிக் கொண்டு தன் உயிரையும் குடும்பத்தையும் காப்பாற்ற போராடிய தியாகத்தையும் நினைத்து அவரது இதயம் நொறுங்கி போனது. என் அருகில் வந்த அப்பா அப்படியே என்னை இறுக கட்டி பிடித்து கொண்டு சத்தமிட்டு கதறி அழுதார். என்னை மன்னிச்சிடுமா பிரியா, உன் பிறந்த வீட்டிலேயே உன்னை ஒரு வேலைக்காரியை விட கேவலமா நடத்தினதை நான் அறியாம போயிட்டேனே. அப்பா, தொழிலே கதின்னு இருந்து என் பொண்ணோட வேதனையையும் அவளோட கண்ணீரையும் புரியாம போயிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா செல்லம், இனி இந்த உலகத்துல உனக்கு எல்லாமே நான் மட்டும் தாண்டா என்று விம்மி விம்மி அழுதார். அப்பாவின் அந்த உண்மையான அன்பும் மன வருத்தமும் என் இதயத்தில் இருந்த அத்தனை காயங்களையும் நொடியில் ஆற்றின. நான் அப்பாவின் கண்ணீரை துடைத்து விட்டு, அப்பா,
அப்பா, தயவு செய்து அழாதீங்கப்பா. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. இந்த துரோகிகளோட சதியிலிருந்து நாம மீண்டும் பழையபடி ஒன்னா சேர்ந்ததே எனக்கு போதும்பா என்றேன் அமைதியான புன்னகையோடு. அப்போது ஹாலின் ஒரு ஓரத்தில் தலையை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்த சுரேஷை அப்பா கவனித்தார். சுரேஷின் முகத்தில் தன் தந்தை செய்த துரோகத்திற்கான குற்ற உணர்ச்சி இன்னமும் அப்பி இருந்தது. அப்பா சுரேஷின் அருகில் சென்று அவனது தோள்களை பிடித்து நிமிர்த்தினார். சுரேஷ், உன் தந்தை மிக பெரிய தவறை செய்து என் நம்பிக்கையை துரோகம் பண்ணி இருந்தாலும் நீ உன் சொந்த தந்தையின் பக்கம் நிற்காமல் தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்று என் மகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். உன்னோட இந்த நேர்மையும் தைரியமும் தான் இன்னைக்கு எங்களை உயிரோட வச்சிருக்கு. மாணிக்கத்தின் மகனா இல்லாம இனி நீயும் என் சொந்த மகன் தாண்டா என்று கூறி சுரேஷையும் அன்போடு அரவணைத்து கொண்டார். அப்பாவின் அந்த பெருந்தன்மையான வார்த்தைகளை கேட்ட சுரேஷின் கண்களிலிருந்து நிம்மதியின் கண்ணீர் பெருகியது. அன்று மாலை வீடே புதிதாக பிறந்ததைப் போல பிரகாசித்தது. நான் என் அறைக்கு சென்று இத்தனை நாட்களாக என் துயரங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்ட என் அம்மாவின் புகைப்படத்தின் முன் போய் நின்றேன். புகைப்படத்தில் இருந்த அம்மாவின் புன்னகை அன்று வழக்கத்தை விட கூடுதல் வெளிச்சத்தோடு இருப்பது போல எனக்கு தோன்றியது. நெஞ்சில் கைகளை கூப்பி மனதார அம்மாவிடம் கூறினேன், அம்மா, பொய் தோற்றுவிட்டது, உண்மை ஜெயித்து விட்டது. நீ எனக்கு கற்றுக் கொடுத்த தைரியமும் நற்பண்புகளும் தான் என்னை இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றியது. இனி நானும் அப்பாவும் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ போகிறோம் அம்மா. வாழ்க்கை எனக்கு கற்பித்த பாடம் மிக தெளிவானது. எவ்வளவு பெரிய துன்பங்களும் சித்திரவதைகளும் நம்மை சூழ்ந்தாலும் பேராசையும் வஞ்சகமும் நிறைந்த போய் ஒருபோதும் நிலையாக ஜெயிக்காது. உண்மையின் பக்கம் நின்று தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் போராடினால் இருளை கிழித்து கொண்டு நிச்சயமாக ஒரு புதிய விடியல் பிறக்கும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.